ஹாய் டார்லிங்ஸ், ரீசெண்டாக என்னோடய சிஸ்டருக்கு மேரேஜ்னு நாங்கள் சேலம் போயிருந்தோம். ட்ராவலிங் டைமில் பார்த்திங்கன்னா எது இருக்கோ இல்லையோ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தால் தாங்க ட்ராவலிங்கே கம்ப்ளீட் ஆகுது. மினிமம் ஒரு 500க்காவது வாங்கி வச்சிட்டா தான் போகிற வரைக்கும் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ட்ராவல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தாங்க போச்சு. மண்டபத்துக்கு போனதுமே என் ஹஸ்பண்ட் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டார். நான் பக்கத்தில் இருக்க ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு ரூமில் போய் பார்த்துட்டு வந்துட்டு குளிச்சு கிளம்பியாச்சு. கல்யாணமும் நல்லபடியாகவே முடிஞ்சுது. எங்கள் சைடில் மேரேஜ் முடிஞ்சதுன்னா உடனே இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுடுவாங்க. இந்த அப்பளம் உடைக்கிறது, கேம் விளையாடுறது, இதெல்லாமே பார்க்குறக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் மோஸ்ட்டாக வைக்கிறதே ரிலேஷன்ஸ்லாம் அந்த டைம்லேயாவது ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிடுங்க. ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கும், நமக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கும். நானும் என் ஹஸ்பண்டும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. கிளைமேட் வேறு பயங்கர சில்லாக இருந்ததுங்க. மழை வந்துக்கிட்டே தான் இருந்தது கண்டினியூஸாக. பட் கிளைமேட் அந்த இடத்துல பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு வரிசையாக எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் பந்தி ரெடி ஆயிடுச்சு, முந்திக்கலான்னு சொல்லிட்டு நான் எல்லாமே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி எல்லாமே கூப்பிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறமா மதியமும் சாப்பிட்டுட்டு நாங்கள் டைம் ஆச்சுன்னு ஊருக்கு கிளம்பியாச்சு. ட்ராவலும் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப டயர்டாக இருந்ததுனால பஸ் ஸ்டாப்பிங் போடுற இடத்துலேயே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுந்திரிச்சு பார்த்தா சென்னை வந்துடுச்சுங்க.